வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ நாள் நம்ம காவேரி ரொம்பவே ஏங்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு நாளில் விஜய் பண்ண எல்லா விஷயங்களையும் பார்த்து ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட சொல்லி தேங்க்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் அழவும் ஆரம்பிக்கிறாங்க. கேட்ட விஜய், உனக்காக தாண்டி நான் எல்லாமே பண்ணுறேன், நீ தாண்டி என்னோட உலகமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த இடத்துல உயரத்தில் வச்சிருக்க மாதிரி சொல்லி காட்டுறாரு. நம்ம காவேரி கிட்ட ரொம்பவே எமோஷனலாகவும் பேசிகிட்டு இருக்காரு. காவேரிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். காவேரிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறேன் அப்படின்ற அந்த விஷயத்தையும் காவேரி முன்னாடி புரிய வைக்க பார்க்குறாரு. ஸோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால காவேரிக்கு லேட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் எங்கே போயாலும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ விஜய்கிட்டயும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்கள் கூட தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. அப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடுங்க. அதனால் நீங்கள் வீட்டுக்கிட்ட போய் இறக்கி விடாமல் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தாவுடைய நினைப்பு எப்பவுமே பேரனை சுற்றி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு கால் பண்ணுறாரு. விஜய்க்கு கால் பண்ணும்போது விஜயாலும் சும்மா இருக்க முடியாது இல்லையா? இவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை எப்படி நம்ம தாத்தா கிட்ட சொல்லாமல் இருக்க முடியும்? தாத்தா கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல உடனே பயங்கர சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் உடனே என்னோட பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, தாத்தாவும் காவேரி பார்க்க வராங்க. அதுக்கப்புறமா காவேரியை பார்த்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. காவேரி கிட்ட என்னென்ன விஷயம் தாத்தா சொல்லணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே ஒரு கன்சீவாக இருக்க ஒரு பொண்ணை தான் வீட்டில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தாவோட ஆசையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் காவேரி மேலே அளவில்லாத அன்பு வச்சுருக்கிறதுனால தாத்தாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட வேண்டியதானே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. காவேரியோட நிலைமையிலிருந்து பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமானாலும் அந்த சூழ்நிலையில் விஜய் தாத்தா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தாத்தாவும் யோசிக்கிறாரு. காவேரியோட நிலைமையிலிருந்து இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நியாயமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாரு தாத்தா. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா வந்ததும் வராததுமா காவேரி மேலே எப்போதும் போல் ஒரு கோவத்தை காட்டுறாங்க சாரதா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஏற்கனவே ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரப்போகுது. இதுக்கு மேலேயும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தெளிவான ஒரு விஷயத்தை காவேரிக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க சாரதா, இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனையை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்க முடியாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இந்த டிவோர்ஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போகிறாங்க நம்ம காவேரி. இப்போ தான் கணவரோட ரொம்பவே சந்தோஷமான ஒரு நிலைமையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த தருணத்தில் இப்படி ஒரு விஷயம் வந்ததும் கண்டிப்பாக அமைதியாக இருப்பாங்களா காவேரி? இருக்கவே இருக்க மாட்டாங்க. இதை கேட்டதும் பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல், எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், என்னோட பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்க போகிறேன், அதனால் தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் யாரும் தலையிட தேவையில்லை, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்லிடுறாங்க. இப்படி காவேரி பேசும்போது கொஞ்சம் கோவம் வரதா செய்யும். உடனே சாரதாம்மா பேச அதுக்கப்புறம் எப்படியோ பார்த்தீங்கன்னா குமரோட அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. இதில் இடையில பேசும்போதே காவேரி எல்லார் முன்னாடியும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இப்போதைக்கு மற்றதை பற்றி நான் எதையும் யோசிக்கிற நிலமையில கிடையாது. இப்போதைக்கு என்னோட நினப்பையெல்லாம் இந்த அப்பள பிஸ்னஸை ஒரு படி மேலே கொண்டு போகணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் தேவையில்லாமல் எல்லாரும் கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ காவேரி பேசின இந்த விஷயத்தை பற்றியும் பார்த்திங்கன்னா குமரோடைய அம்மா சாரதா மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கங்கா சொல்கிறதன் மூலயமா பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக போகிறாங்க சாரதா. அடுத்தது அப்கமிங் எபிசோடில் நம்ம விஜயை கோவிலுக்கு வர வைக்கிறாங்க. வெண்ணிலா அது எந்த காரணத்தை சொல்லி விஜய் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்களோ, இன்னொரு பக்கம் அப்பள பிஸ்னஸ்க்காக 2வது நாள் விற்கிறதுக்காக போகிறாங்க. கூடவே சாரதாம்மா போகிறாங்க நம்ம காவேரி கூட. அப்போ ப்ரெஸ்ஸில் உள்ளவங்களாம் எப்போதும் போல் நம்ம காவேரி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கப்புறமா சாரதாம்மா அமைதியாக இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம காவேரியோட விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். எந்த மாதிரியான முடிவு சாரதாம்மா காவேரியோட விஷயத்தில் எடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க.